விருச்சிக ராசி தேள் மாதிரி கொட்டுறவா, டப்பு 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 டப்புன்னு வார்த்தையை விடுறவா. ஒரு தைரியமும் சில பேருக்கு இருக்காது, ஒரு விட்டேத்தியா இருப்பா, ஒரு இதுலேயுமே ஒரு பிடிமானம் இருக்காது. அட போயா வாழ்க்கையா, அது என்னது, ஒன்றும் கிடைக்கலன்னா கடவுளை கூட திட்டுவா. நீங்கள் விருச்சிக ராசிக்காரர் தான் நாஸ்திகமும் நிறைய பேசுவா, கடவுளை திட்டுறவா பெரும்பாலும் அவா தான். ஏன்னா ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலை, ஏழரசையும் நடக்கலை, அந்த மைண்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் பிம்பம் ஜாஸ்தியாக இருக்கும். விருச்சிக ராசி நீங்கள் யாரை வேணாலும் பாருங்க, எத்தனை விருச்சிக ராசி வேணாலும் பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் உழைப்பு கஞ்ச மாட்டா, கடுமையாக உழைக்க சொல்லுங்களா, 24 hours உழைக்க சொல்கிறல, சாப்பாடு தண்ணி வேண்டாம் உழைச்சின்னு இருப்பா. பட் பலன் கிடைக்கலன்னா கோபம் வந்துவிடும், நான் இவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி. அந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், விசாகத்தினுடைய ஒரு பாதம், ஓகே, அனுஷத்தினுடைய 4 பாதம், கேட்டையுடைய 4 பாதம். இதில் கேட்டை புதனோட நட்சத்திரம். இந்த விருச்சிக ராசியிலேயே டான்ஸ் ஆடுறவா யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்டை தான். ரொம்பவே உற்சாகம் இருக்கும் எப்பவுமே, அதே போல் கிடைக்கலன்னு ரொம்பவே சோகம் இருக்கும், 2 பக்கமும் இருக்கும். உற்சாக நடனமும் ஆடுவா, சோக நடனமும் ஆடுவா. அதே அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் வேலை செஞ்சுட்டு என் தலையெழுத்துப்பா, எனக்கு மட்டும் இப்படி இருக்குப்பா, யாருமே ஒத்து வர மாட்டேங்கிறப்பான்னு சோகத்திலேயே ஓடுறவா. விசாகம் என்ன பண்ணுவான்னா ஓரளவுக்கு பார்த்துட்டு இருப்பா, கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்துவா, கிடைச்ச உடனே சந்தோஷப்படுவா, கிடைக்கலன்னா மனசுக்குள்ள அப்படியே லைட்டாக ஒரு துக்கம் இருக்கும், மாற்றுறதுக்கும் முயற்சி பண்ணிடுவோம். காமனா விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அவளுக்கு லாபத்தில் சூரியன் வந்திருக்கு. அந்த சூரியனை குரு பார்க்கறது, 7ல் இருக்கிற குரு பார்க்கறது, ராசிக்கு 7ல் இருக்கிற குரு பார்க்கறது. அண்டு அந்த இதில் ராகு 5ல் இருக்கு. ராகு 5ல் இருந்தாலே எல்லாரும் கெடுதல்னு சொல்லிவிடுறா, அப்படி இல்லை, மூலதிரிகோணம். ராகு இப்போ இங்கே விருச்சிக ராசிக்கு நன்மை செய்கிறது, புத்திரத்தினால் நன்மை, குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும், மனைவியால், வாழ்க்கை துணைவரால், மனைவின்னு எடுத்துக்கூடாது, ஆண்களுக்கு மனைவி, பெண்களுக்கு கணவர், வாழ்க்கை துணையால் நன்மை, அரசாங்கத்தினால நன்மை. சூரியன் 11ல் இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிச்சுட்டு வரும். ரொம்ப ரொம்ப இந்த மாதம் பெருமாளே உன்னை திட்டிவிட்டேன், கடவுளே உன்னை நான் ரொம்ப சோதிச்சு நன்னா திட்டிவிட்டேன், என்னை மன்னிச்சுடு, நீ என்ன சொல்றிய கேட்குறேன், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நீ, அந்த அளவுக்கு சந்தோஷம் வரும். எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி போயிடும், அந்த அளவுக்கு சந்தோஷம் வரும். கஷ்டம்ன்றது இருக்காது. உடம்பு ரீதியாக கொஞ்சம் படுத்தல் இருக்கும், மன ரீதியாக படுத்தல் இருக்கும். விருச்சிக ராசிக்கு காளியை வழிபடுறது நல்லது, காளி அண்டு கண்ணனை வழிபடுறது நல்லது. ஏன்னா காளிங்கிறது நம்ம எல்லாரும் உக்கிர தேவதைன்னு வச்சுட்டு இருக்கோம். காளிங்கிறது மரண தேவதை, நமக்கு ஏற்படுற கெடுதல்களை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ருத்ர தாண்டவம் சொல்வா. ருத்ரன் சிவன் டெஸ்ட்ராய், சிவன் அழிக்கிற கடவுள். சிவன் இங்கே சக்தி ரூபமாக இருக்கார். சிவனுக்கு பதிலாக காளி. காளி கெடுதல்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் நீக்கி விட்டுடும். இப்போ மனசில் எவ்வளோ கெட்ட எண்ணம் இருந்ததோ, எவ்வளோ தெய்வ நிந்தனை இருந்ததோ அத்தனையும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் விலகி போயிடும். நவராத்திரியில் அதுதான் நடக்கும். ஓகே. 2வது கண்ணன். கண்ணன் ஏன் வழிபடணும் அப்படின்னா, கண்ணன் மாதிரி கஷ்டப்பட்ட ஆள் உலகத்திலே ஒருத்தன் கிடையாது. பகவான் கிருஷ்ணனுக்கு இருந்த கஷ்டமெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போடும். பட் அந்த அளவுக்கு கண்ணன் கஷ்டம் இருந்தாலும் மூளையை உபயோகித்து ஒவ்வொரு சங்கடத்திலிருந்தும் வெளியில வந்தான். சங்கடம் போர்க்கிறவன், சங்கடத்தை அறுப்பவன் கண்ணன். அதனால விருச்சிக ராசிக்காரா கண்ணனையும் காளியையும் வழிபடலாம். மற்றபடி குலதெய்வ வழிபாடு அண்டு அன்னதானம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லா ராசிக்காராலும் அன்னதானத்தை பண்ணலாம். எஸ்பெஷலி விருச்சிக ராசிக்காரா வாரத்துக்கு ஒரு நாள் அன்னதானம் பண்ணால், அன்னதானம்னா எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு சாதம் போடுறது இல்லை, இல்லாதவாளுக்கு பசிக்கு ஏதாவது ஒரு துளியூண்டு புளியோதரையோ துத்தியானமோ மோர் சாதமோ அல்லது ஒரு இட்லியோ என்ன முடியறதோ ஒரு 4 ஏழைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவாளுக்கு கொடுக்கறது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும், கோபத்தை குறைக்கும், அது நன்மையை உண்டாகும். ஸோ இது விருச்சிக ராசிக்கு பலன்.